at only 43, JFK was the youngest president to ever be elected, and he gave one of the most memorable inauguration addresses of all time. And let every other power know that this hemisphere intends to remain the master of its own house. Ask not what your country can do for you. Ask what you can do for your country. பேசும் கலை வளர்ப்போம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேச்சுக்கலை 64 மூன்றாம் கலை பயம் கொள்ளாமல் பேசுதல். மேடை ஏறி பேசுவதென்றாலே பெரும்பாலானோருக்கு பயந்து நடுங்குகிறார்கள். மேடை ஏறியவுடன் வியர்த்து விறுவிறுத்து கைகால் உதறி கைகள் சில்லிட்டு போய் நாக்கு வறண்டு போய் உலர ஆரம்பிக்கும். இதற்கு அடிப்படை காரணம் பயம். பயம் என்கின்ற பிரேக்கு ஒரு மூளையை சிந்திக்க விடாது, நாக்கை அசைய விடாது. தன்னம்பிக்கையின்மையே பயத்தை உண்டாக்குகிறது. பேசப்போகும் முன் உடலிலே ஏராளமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். இதயத்தில் படபடப்பு, முகம் சிவத்தல், உள்ளங்கை சில்லிடுதல், இதெல்லாம் அட்ரினல் என்ற ஹார்மோன் அதிகம் சுரப்பதால் ஏற்படுகின்றன. பயமின்மை அந்த ஹார்மோன் சுரப்பதனை கட்டுக்குள் வைக்கும். மன இறுக்கத்தை தவிர்த்தலே ஒரே வழி. மனிதனுக்கு ஒரே எதிரி பயம்தான். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வீரவரிகளை சொல்லி பார்த்தாலே பயம் விலகும். நான் கூட என்னுடைய ஒரு கவிதையில் கூறியிருக்கிறேன், சாதிக்க மலையேறிய பின்பு சரிக்கு விழுவது பயம் மட்டுமே. ஆம், பயம் விலகினால்தான் தன்னம்பிக்கை கூடும். Where is the mind is without fear and the head is held high என்ற தாகூரின் வரிகள் நம்மை நிமிரச் செய்யும். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே, உன் பணியை ஊக்கமுடன் செய் என்ற அரவிந்தரின் அறவுரை நமக்கு அறிவுரை என்று இன்றைய மூன்றாம் கலையான பயம் கொள்ளாமல் பேசுதல் அப்படிங்கிற தலைப்புக்கு மிக அழகாக கருத்துக்களை ஐயா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பயம் என்பது இல்லாமல் இருந்தாலே மற்ற அனைத்து விதமான தன்னம்பிக்கை, அந்த பேச்சு திறமைக்கு உரிய அனைத்து கூறுகளும் நம்மிடம் மிக எளிதாக வந்துவிடும் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கலை 3 நிறைவடைந்தது. மீண்டும் நாளை கலை 4 சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.